அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது, நீங்கள் சொல்வது அப்படியே நடக்க வேண்டுமா, இதை செய்தாலே போதும். புதுசா நம்ம சேனலோட வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கடைசியில மட்டும் பார்க்க மறக்காதீங்க. கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும். இந்த முறை பாத்தீங்கன்னா எச்சினி வசிய முறையை சார்ந்ததா இருக்கும். எச்சினி அப்படிங்கிறவங்க கந்தர்வர்களோட மனைவிமார்களா இருக்காங்க. எச்சினி மற்றும் கந்தவர்கள் இவங்க இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தவங்க. அதாவது அவங்களும் இந்த பூமியில வாழ்றதாவும் ஒரு கருத்து இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளோட கண்களுக்கு அவங்க தெரியாட்டியுமே அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் மற்றும் அவங்களுடைய மந்திரங்களை சொல்லி நம்ம அழைக்கும் போது அவங்க நமக்கு உதவி செய்யக்கூடிய சக்தி படைத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல 52 வகையான எச்சினிமார்கள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் 64 சொல்லியிருக்காங்க. ஆனா 52 எச்சினிமார்களுடைய முழு விவரம் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் சித்தர்களோட நூல்ல இருந்து. மற்றும் கந்தவர்களையும் 52 கந்தவமார்கள் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா கந்தர்வர்களை எப்படி வசியம் செய்யறது அப்படிங்கிற முறை குறிப்பிடப்படல. 1-2 கந்தர்வர்களை வசியம் செய்யும் முறை குறிப்பிட்டிருக்காங்க. கந்தவர்களை ஆண்கள் வசியம் செய்ய முடியாது என்றும், எச்சினிமார்களை பெண்கள் மற்றும் ஆண்கள் 2 பேருமே வசியம் செய்ய முடியும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு எச்சினிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிற மாதிரியும், அந்த சக்தி ஓரளவு வரைமுறைக்கு உட்பட்டதாகவும், அந்த வரைமுறையை நம்ம பயன்படுத்தி நம்ம செய்யற வரை சக்சஸ் பண்ண முடியும் குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவா மாந்திரிகத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த எச்சினியை பயன்படுத்தி அவங்க ஜோதிட பாக்கறதுக்கு இது போல பயன்படுத்துவாங்க. அந்த எச்சினியோட சக்தியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு எச்சரிக்குமே ஒரு குறிப்பிட்ட சக்தி இருந்தாலும் அதற்கு வரைமுறை மட்டும் கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா மட்டுமே போதுமானது. எச்சினிகளை வைத்து தப்பான விதத்துக்கு நம்ம அதிகமா பயன்படுத்த முடியாது. அதே போல நம்மளுடைய சொந்த தேவைகளுக்குமே அதிகப்படியா பயன்படுத்தினாலும் எச்சினிகள் எல்லா எச்சினியோட சில எச்சினிகளுக்கு சக்தி நம்மளை விட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம போறது லக்ஷ்மி எச்சினி. இந்த எச்சினியை நம்ம வசியம் பண்றதுனால நம்மளுடைய வாக்கு பலித்தமாகும். அது மட்டும் இல்லாம நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியா முடிய ஆரம்பிக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்ம கிடைக்கும். அதே போல நம்ம நல்ல செல்வந்தரா வாழ முடியும். நமக்கு எல்லா இடத்துலயுமே நல்ல புகழ் கீர்த்தியும் கிடைக்கும். இந்த லக்ஷ்மி எச்சினியை நம்ம சித்தி பண்ணணும்னா குடும்பத்துல தன விருத்தியும் வியாபார விருத்தியும் உண்டாக ஆரம்பிக்கும். மங்களகரமான வியாபார விஷயங்கள் நடக்கும். இப்ப நாங்க சொல்றது ஒரு முறையை சார்ந்த எச்சினி முறையா உங்களுக்கு இருக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் தாமரைப்பூ. தாமரைப்பூ பாத்தீங்கன்னா தினமும் ஒரு தாமரைப்பூ உங்களுக்கு நிச்சயமா தேவைப்படும். மற்றும் நெய் விளக்கு, சுத்தமான பசும்பால் உங்களுக்கு வேணும். மற்றும் வாழைப்பழம், சுண்டல். இந்த சுண்டல் பாத்தீங்கன்னா நீங்க கருப்பு சுண்டல் பயன்படுத்துங்க. அடுத்தது தேங்காய் மற்றும் சுத்தமான தேன், இவைகள் உங்களுக்கு இருந்தா போதும். இந்த பூஜை நீங்க பண்ண வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா இரவு எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனா முடிகிற டைம் பாத்தீங்கன்னா 12 மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க இதற்கு தனி ஒரு அறையை பயன்படுத்துறது மிகவும் சிறந்ததா உங்களுக்கு இருக்கும். மொத்தமா இந்த எச்சினி பூஜை நீங்க 30 நாள் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த 30 தினங்களுக்குள்ள உங்களுக்கு கனவுலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு உருவத்துல உங்க மனதுக்கு அது சித்தியானது உங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு எச்சினியோட மந்திரத்தை நீங்க 1008 உரு ஜெபிக்கிற மாதிரி இருக்கணும். மந்திரத்தை முழுமையா நீங்க மனனம் செஞ்சுட்டு ஜெபிக்கிற மாதிரி பாருங்க. முதல் நாள் மட்டுமே கோவில போய் ஜெபிச்சு நீங்க சொல்றது சரியான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 108 முறை மட்டும். அடுத்த நாள்ல இருந்து நீங்க உங்களுடைய எந்த இடத்துல சொல்றீங்களோ அந்த இடத்துல சொல்லலாம். அந்த இடம் சுத்தமா இருந்தா மட்டும் போதுமானது. தினமும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிங்க. தொடர்ச்சியா 30 நாட்கள் நீங்க பண்ணணும். இடையில நீங்க விட்டுட்டீங்கன்னா திரும்பி அதுல இருந்து 30 நாள் நீங்க பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு நாளைக்கு 1008 ஒரு வீதம். இப்ப நம்ம இதற்கான மந்திரத்தை பார்க்கலாம். புதிதா நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்கள ஒருத்தரை வாரத்துக்கு ஒரு தடவை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதோட மதிப்பு ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது. நம்மளுடைய தட்டை மொழிநாதர் மற்றும் தமிழ்ச்சாண்டு மறக்காம 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க. கமெண்ட்ல உங்களுடைய மெயில் ஐடியும் சேர்த்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்ட நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது போல வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.